அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். நம்ம பார்த்துட்டு இருக்க டெய்லி ஃபுல் டே மெனு vlogல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டே 9க்கான ஃபுல் டே மெனு தான். வாங்க பார்க்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கார குழி பணியாரம் செய்யலாம். இதில் வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் தாளித்து கொட்டி கூட செஞ்சு பாருங்கள், நல்லாவே இருக்கும். இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா கார சட்னி. மிளகாய் சட்னி ரெசிபி ஏற்கனவே சேனலில் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஷேர் பண்ணுறேன். மிட் மார்னிங்க்கு வாட்டர்மெலன் ஜூஸும் சப்போட்டா பழம் ரெண்டும் கொடுக்கலாங்க. குழந்தைங்களுக்கு நீங்கள் பேக் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தால் ஃப்ரூட்ஸாகவே கொடுத்து விடுங்க. மதியம் லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ் இல்லைன்னா நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா மில்லட் ரைஸ் எடுத்துக்கலாம். நீல கத்திரிக்காய், பச்சை கத்திரிக்காய் புலமுதர்லாம் கிடைக்கும். அதை பிராட்டலாக செஞ்சால் சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே வாழைப்பூ பொரியலும் கொத்தவரங்காய் பொரியலும் நான் இன்றைக்கி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேறு எதாவது காய் வேணும்னிங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணி கூட செஞ்சுக்கலாம். ரசம், தயிர் ரொம்ப ஃபேட் கண்டென்ட் அதிகம்னு நினைக்கிறவங்க மோராக எடுத்துக்கலாம். தயிர் இல்லைன்னா மோர் ஏதோ ஒன்று நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு உண்டான கால்சியம் டைரி ப்ராடக்ட்லேருந்து கிடைக்கும். இந்த லஞ்ச் மெனு நீங்கள் நிறைய சொல்கிறது என்னென்னா எல்லா நேரமும் நிறைய சமைக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் குவான்டிட்டி கம்மியாக எடுத்துக்கும் போது உங்களுக்கு போதுமான நியூட்ரியன்ஸ் கிடைக்கும். ஈவினிங் ஸ்நாக்குக்கு மெதுவடை கொடுக்கலாம். மெதுவடை ரொம்ப எண்ணெய் குடிக்காமல் இருக்குங்க, அதனால் மெதுவடை நல்லாயிருக்கும். நைட் டின்னருக்கு ரவா இட்லியும் அதுக்கு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா சாம்பாரும் தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும். இந்த டின்னர் மெனு நைட்டில் ஹெவியாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணியாரமும் ரவா இட்லியும் மாற்றி கூட செஞ்சுக்கலாம். நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான பால் எடுக்கும்போது நல்லா தூக்கம் வரும். இன்றைக்கி நம்ம ஃப்ரூட் பிரமிடில் எல்லாமே பேலன்ஸ்டாக கொண்டு வந்திருக்கோம். சீரியல்ஸு, பல்சஸ்ஸு, 4 வகை வெஜிடபிள்ஸு, அது இல்லாமல் 2 ஃப்ரூட்டு, டைரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். நட்ஸில் கோகனட் எடுத்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு டே 10க்கான மெனு என்னங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.